Hello all, welcome to RMIS Academy. இன்னைக்கு நம்ம subject specific weekly current affairsல science and technology topics in news last week பார்க்கலாம். First list of topics: India's 5th generation fighter jet AMCA, lysosomal storage disorder, pre-eclampsia, National Polio Surveillance Program, Icebreaker missile. So இந்த 5 topics பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல டீடைல்டா பேச போறோம். So first thing is AMCA, so which is indigenous 5th generation fighter jet program. இது வந்து டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஓட அப்ரூவல் வாங்கிட்டாங்க. அண்ட் இது வந்து தட் காம்படிட்டிவ் பார்ட்டிசிபேஷன் பிட்வீன் பப்ளிக் அண்ட் பிரைவேட் செக்டர்ஸ் என்கரேஜ் பண்ணுறதுக்கு இது ஒரு மாடலாக இருக்குது. ஸோ இது ஒரு மைல் ஸ்டோன் அச்சீவ் பண்ணியிருக்குன்னு சொல்லி நியூஸில் இருந்தது. ஸோ லெட் us know about India's 5th generation fighter jet. ஸோ AMCA ஓட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு சொன்னால் அட்வான்ஸ்ட் மீடியம் காம்பேட் ஏர்கிராஃப்ட். அட்வான்ஸ்ட் மீடியம் காம்பேட் ஏர்கிராஃப்ட், ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா இண்டிஜீனியஸ், இது நோட் பண்ணணும். அண்ட் ஃபைட்டர் ஜெட், இது யார் டெவலப் பண்ணியிருக்காங்க? ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி. இந்த ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி யாருக்கு கீழே ஒர்க் பண்ணுறாங்க? DRDO, ஓகேங்களா? மேனுஃபேக்சரிங் சப்போர்ட் வந்து ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் HAL அவங்க கிட்ட வந்து ப்ரைவேட் பிளேயர்ஸ் வந்து ஹெல்ப் வாங்கியிருக்காங்க, ஓகேங்களா? இதோட பர்பஸ் என்ன? லாங் டேர்ம் ரிக்வயர்மெண்ட்ஸ் ஆஃப் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் அண்ட் இந்தியா வந்து டிஃபென்ஸ் டெக்னாலஜியில் செல்ஃப் ரிலையன்ட் ஆயிடணும். ஆத்ம நிர்பார் பாரத்ன்னு சொல்லி எல்லா இதுலேயே பேசிட்டு இருக்கோமா? ஸோ தட் இஸ் வாட் இட் இஸ். ஸோ இண்டிஜீனியஸாக பண்ணணும். ஸோ செல்ஃப் ரிலையன்ட் ஆயிடணும். அண்ட் நாளைக்கு இந்தியன் ஏர்ஃபோர்ஸுக்கு டிஃப்ரெண்ட் ரிக்வயர்மெண்ட்ஸ் வரும். ஸோ அந்த லாங் டேர்ம் ரிக்வயர்மெண்ட்ஸ்னு மீட் பண்ணணும், இண்டிஜீனியஸ்லி நம்ம ப்ரமோட் பண்ணணும். அதுக்காக தான் HAL அண்ட் அதர் ப்ரைவேட் பிளேயர் சப்போர்ட், மேனுஃபேக்சரிங் சப்போர்ட் எடுத்துட்டு ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி அண்டர் which under the defense that is DRDO, Defense Research and Development Organization, இந்த indigenous 5th generation fighter jetனு டிசைன் பண்ணியிருக்காங்க அண்ட் டிஃபென்ஸ் மினிஸ்டர் இதுக்கு அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் இஸ் வாட் இஸ் அட்வான்ஸ்ட் மீடியம் காம்பேட் ஏர்கிராஃப்ட். இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்க்கு திஸ் கோயிங் டு பி வெரி யூஸ்ஃபுல், ஓகேங்களா? ஸோ இது ஆப்ரேஷன் வந்துச்சுன்னா நம்ம அந்த அலைட் குரூப் USA, ரஷ்யா அண்ட் சைனா அதுக்குள்ள அந்த குரூப்புக்குள்ள நம்ம இதாயிரும். அண்ட் இண்டிஜீனியஸ் சொல்றதுனால இண்டிஜினைசேஷன்ல அந்த விஷன்ல ஆத்ம நிர்பார் விஷன்ல வில் பி மோர் ஹாப்பி, ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா இது பத்தி யார் பண்ணாங்க, எதுக்கு பண்ணாங்க, பர்பஸ் என்ன, அதை நம்ம அச்சீவ் பண்ணா என்ன வரும், இது பேசிக்கா நீங்க கரண்ட் அஃபேர்ஸ்ல தெரிஞ்சுக்கணும், ஓகேங்களா? அது இல்லாம உங்களுக்கு மேகசின்ஸ்ல நான் இப்போ ஸ்கிப் பண்ற அந்த ஸ்லைட்ஸ் நிறையவே இருக்கும், ஓகேங்களா? ஸோ இட் இஸ் கோயிங் டு ஹெல்ப் யூ ஹவு அண்ட் ஆல். அது வந்து ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணுங்க. பேசிக்லி ஃபார் தி ஸ்டார்டிங் திஸ் அட்லீஸ்ட் யூ ஷுட் பி நோயிங். நெக்ஸ்ட் இஸ் லைசோசோமல் ஸ்டோரேஜ் டிசார்டர். இந்த லைசோசோமல் ஸ்டோரேஜ் டிசார்டர்ன்னு சொல்லும்போது நேஷனல் பாலிசி ஃபார் ரேர் டிசீஸ்ன்னு சொல்லி நம்ம ஒரு பாலிசி எடுத்துட்டு வந்திருக்கோம் 2021. ப்ரிடாமினென்ட்லி இது வந்து சில்ட்ரன் டயக்னோஸ்டு வித் லைசோசோமல் ஸ்டோரேஜ் டிசார்டர். அந்த பாலிசி இந்த மாதிரி இருந்தாலுமே சரி, நிறைய சில்ட்ரனுக்கு எசென்ஷியல் மெடிக்கல் கேர் கூட கிடைக்காம போயிருது and சொல்லி ஒரு நியூஸ் இருந்தது. அப்போ we should know what is this lysosomal storage disorder and சொல்லும் போது இது வந்து ஒரு rare disorder and it is a genetic disorder. ஸோ என்ன நடக்கும்? இங்க பாடி செல்ஸ்ல டாக்ஸிக் வந்து பில்டப் ஆகும். ஸோ அதில் தட் வில் ஆல்சோ இன்க்ளூட் ஃபேப்ரி, பாம்பே, MPS 1 and 2, மியூகோபாலிசாக்கரைட்ஸ், ஆல் திஸ். ஸோ பாடி செல்ஸ்ல அந்த டாக்ஸிக்ஸ் வந்து பில்டப் ஆயிரும். அண்ட் இது எதுக்குன்னா மியூட்டேஷன்ஸ், ஜீன் மியூட்டேஷன்ஸ்னால. ஸோ தட் வில் எஃபெக்ட் திஸ் லைசோசோம் என்ஜைம் ப்ரொடக்ஷன். ஸோ இந்த மியூட்டேஷன்ஸ்னால பாடி செல்ஸ்ல அந்த இது பில்டப் ஆகி ஜெனட்டிக் சேஞ்சஸ் கொண்டு வந்து அந்த ஜெனட்டிக் டிசார்டர், ரேர் ஜெனட்டிக் டிசார்டராக இது இருக்கு, ஓகே? ஸோ திஸ் இஸ் லைக் செல் வேஸ்ட் எல்லாம் பிரேக் பண்ற அந்த மெம்பரைன் பவுண்ட் ஆர்கனல், அதுல என்ஜைம்ஸ் இருக்கும். இது என்ன பண்ணுமா? செல் வேஸ்ட்னு பிரேக் டவுன் பண்ணும். தட் இஸ் வாட் இஸ் தி ரூல் ஆஃப் லைசோசோம். அண்ட் இதனால தான் நம்மளுக்கு டைஜஷன் இது எல்லாமே இது நடக்கும். அண்ட் ஆல்சோ செல் பார்ட்ஸ் ஓன் அவுட் செல் பார்ட்ஸ் அண்ட் மாலிக்யூல்ஸோட இதுவும் நடக்கும். பிகாஸ் தட் பிரேக்ஸ் டவுன் த வேஸ்ட் அண்ட் ஹெல்ப்ஸ் தேர். அண்ட் இது வந்து இந்த என்ஜைம்ஸோட டெஃபிஷியன்சி இருக்கும்போது அண்ட் அவங்க ஆக்டிவேட்டர்ஸ் மாடிஃபையர்ஸோட டெஃபிஷியன்சி இருக்கும்போது அவங்க மிஸ் ஆகும்போது அந்த லைசோசோமல் ஸ்டோரேஜ் டிசார்டர் வர்றதுக்கான சான்சஸும் இருக்கும்.
இதனால என்ன ஆயிரும்னா அந்த செல் வேஸ்ட் பிரேக் டவுன் ஆகுமா, அது ஆகாம போயிருது. ஃபேட்ஸ், சுகர்ஸ் அண்ட் அதர் சப்ஸ்டன்ஸ் பிரேக் டவுன் வந்து முடியல, இனெபிலிட்டி. ஸோ தட் என்ன ஆகுது, அந்த பிரேக் ஆகாம அங்கேயே அக்யூமுலேட் ஆகி இட் வில் டேமேஜ் தி ஆர்கன். ஓகேங்களா. நெக்ஸ்ட், ஸோ தட் இட் வில் ஆல்சோ பி லைக் இந்த ஃபேப்ரி டிசீசஸ், ஹண்டர் டிசீசஸ் மாதிரி இது இல்லாமல் ஆட்டோசோமலாவும் இட் இஸ் ஆட்டோசோமல் ரெசிசிவ்னு சொல்றாங்க. ஓகேங்களா. ஸோ எக்ஸெப்ட் ஹண்டர் ஃபேப்ரி டிசீஸ் இல்லாமல் ரிமைனிங் எல்லாமே ஆட்டோசோமல் ரெசிசிவ். ஸோ இங்கே நீங்கள் என்ன நடக்குது, உங்களுக்கு ஒரு சில கைண்ட் ஆஃப் என்ஜைம்ஸ் தேவைங்க. எதுக்குன்னு சொன்னால் செல் வேஸ்ட்னு பிரேக் டவுன் பண்ணுறதுக்கு. அந்த என்ஜைம்ஸ் டெஃபிஷியன்ஸ் இருக்கும் போது இல்லை மாடிஃபையர்ஸ் அந்த மாதிரி இருக்கும் போது என்ன ஆகும்னா பிரேக் டவுன் நடக்காது இந்த ஃபேட், சுகர், சப்ஸ்டன்சஸ் எல்லாமே. ஸோ அது பிரேக் டவுன் நடக்கலைன்னா என்ன ஆகும், அந்த ஆர்கான்ஸ்குள்ளேயே அக்யூமுலேட் ஆகும். அந்த அக்யூமுலேட் ஆகிட்டு அந்த ஆர்கான்ஸை எஃபெக்ட் பண்ணிடுறாங்க. அதுதான் திஸ் லைசோசோமல் ஸ்டோரேஜ் டிஸார்டர். ஓகேங்களா. ஸோ யூஸ்வலி மைண்ட் ட்ரீட்மெண்ட்டுக்கு இது க்யூரே கிடையாதுங்க. ஆர்கான் டேமேஜ்னு வேணா நம்ம என்ன பண்ணலாம், கம்மி பண்ணலாம். ஓகே. ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் திஸ். நெக்ஸ்ட், ப்ரீ எக்லாம்ஷியா. ப்ரீ எக்லாம்ஷியா and சொல்றது that day was observed on May 22. What is this pre eclampsia and சொன்னா it is May 22 World pre eclampsia day இது பண்றாங்க. இந்த வாட்டி தீம் என்னன்னா ask me about pre eclampsia, which is aimed at initiating open conversation and raising awareness about the condition. நீங்கள் எது வேணாலும் கேளுங்க, நான் உங்களுக்கு அதை பற்றி சொல்கிறேன் சொல்கிறது. ஸோ தட் நம்ம அதை பற்றி பேசும்போது அதோட அவேர்னஸ் வந்து ஜாஸ்தி ஆகும்னு சொல்கிறது. இது என்ன, ஹை பிளட் ப்ரெஷர் டிஸார்டர். ப்ரீ எக்லாம்ஷியான்னு சொல்கிறது ஹை பிபி, தட் இஸ் ஹை பிளட் ப்ரெஷர் டிஸார்டர் அண்ட் ஹை ப்ரோட்டீன் இன் யூரின். யூரினில் ப்ரோட்டீன் ஜாஸ்தி ஆகும்போது, பிளட் ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகும்போது ஆகும். இது எப்போ நடக்கும்னா ஆஃப்டர் 20 வீக்ஸ் இன்டூ ப்ரெக்னன்சி இது டெவலப் ஆகும். அண்ட் இதனால போத் மதர் அண்ட் பேபிக்கு ரிஸ்க் தான். ஓகேங்களா. 20 வீக்ஸ் இன்டூ ப்ரெக்னன்சிக்கு அப்புறம் இது டெவலப் ஆகும். மதர் அண்ட் பேபிக்கு ரிஸ்க் தான். யூரின்ல ப்ரோட்டீன் ஜாஸ்தி ஆகும்போது பிபி வந்து ஹை பிபி வரும்போது இந்த ப்ரீ எக்லாம்ஷியான்னு சொல்றக்கூடிய டிஸார்டர் வரும், விச் இஸ் அ சீரியஸ் ரிஸ்க். அண்ட் டயக்னோசிஸ் பார்த்தீங்கன்னா இட் இஸ் டயக்னோஸ்ட் பேஸ்ட் ஆன் ஆன்செட் ஆஃப் ஹைப்பர் டென்ஷன், தட் இஸ் ப்ரோட்டீன் யூரியா. இது வச்சு தான் யூரினோட ப்ரோட்டீன் எப்படி இருக்கு, பிபி எப்படி இருக்கு, அது ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும்போது தட் இஸ் ஹவ் வி யூஸ் டு டயக்னோஸ் திஸ். ஹை பிளட் ப்ரெஷர் இருக்கும்போது ஹெட் ஏக்ஸ், விஷுவல் டிஸ்டர்பன்சஸ், அப்பர் அப்டாமினல் பிளெயின், இது அப்டாமினல் பெயின், இது எல்லாமே. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ப்ரெக்னன்சிஸில், மல்டிபிள் ப்ரெக்னன்சிஸில் எல்லாம் திஸ் இஸ் லைக் ஹைப்பர் டென்ஷன், டயபெட்டிஸ் இதெல்லாம் இருக்கும்போது, ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஆஃப் ப்ரீ எக்லாம்ஷியா இருக்கும்போது நம்ம ரொம்பவே இதுவாக இருக்கணும். நம்ம அதை விட்டுட்டோம்னா it will be even fatal to mother and baby. So mother and baby ஓட லைஃப்கே இது வந்து ஹார்மாக இருக்கலாம், த்ரெட்டாக இருக்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் இஸ் நேஷனல் போலியோ சர்வேலன்ஸ் ப்ரோக்ராம். கவர்மெண்ட் வந்து வின் டவுன் இன் ஃபேஸஸ் லைக் தி நேஷனல் போலியோ சர்வேலன்ஸ் நெட்வொர்க் ப்ரோக்ராமில் இது பண்ணியிருக்காங்க. ஸோ இட் ஹஸ் ப்ரப்போஸ் டு வின் டவுன் இன் ஃபேஸஸ் சொல்லி ஒரு நியூஸ் இருந்தது. ஸோ லெட் அஸ் நோ அபவுட் திஸ். ஸோ இது வந்து இட் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் 1997. எதுக்கு, ஃபார் போலியோ வைரஸ் சர்வேலன்ஸ். போலியோ சர்வேலன்ஸ்க்காக எஸ்டாப்ளிஷ் ஆன ஒரு ப்ராஜெக்ட் தான் இந்த நேஷனல் போலியோ சர்வேலன்ஸ் ப்ராஜெக்ட். இது வந்து இட் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் அஸ் அ ஜாயிண்ட் கொலாபரேஷன் பிட்வீன் வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர். WHO இங்கே மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் சேர்ந்து பண்ணாங்க. எதுக்கு, வாட் ஆர் தி ஆப்ஜெக்டிவ்ஸ் சொல்லி பார்த்தீங்கன்னா, போலியோ எராடிகேஷனுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், போலியோன்னு டிடெக்ட் பண்ணணும், இன்வெஸ்டிகேட் பண்ணணும். ஸோ சைல்ட்ஹுட் அக்யூட் ஃபிளாசிட் பேரலிசிஸ் இது எல்லாமே. ஸோ அந்த கேசஸ், என்வாயர்மெண்டல் சர்வேலன்சஸ் இதெல்லாம் பண்ணாதான் நம்ம ஃபியூச்சரில் என்ன பண்ண முடியும், போலியோன்னு எராடிகேட் பண்ணணும். ஸோ போலியோ எராடிகேட்டுக்கு ஃபர்ஸ்ட் சர்வேலன்ஸ், டிடெக்ஷன், இன்வெஸ்டிகேஷன், ஆல் தீஸ் ஆர் நெசசரி. அதுக்கு தேவையான லேபரேட்டரி சப்போர்ட் அண்ட் ஆல்சோ இம்யூனைசேஷன் ஆக்டிவிட்டீஸ் இது எல்லாமே நம்ம பண்ணணும்னு சொல்லி தான் இந்த ப்ரோக்ராம் கொண்டு வந்திருக்காங்க. பிகாஸ் திஸ் வேக்சின் கண்ட்ரோலபிள் டிசீஸ் எல்லாம் இது பண்ணணும்னு சொல்லி. ஓகேங்களா. ஸோ தே ஆர் ஹியூமன் என்டெரோ வைரஸஸ் ஆஃப் தி பைகோனா வைரிடே ஃபேமிலி. ஓகேங்களா. அந்த வைரஸ் ஃபேமிலி பற்றி சொல்கிறாங்க. ஸோ அதில் 1, 2, 3 இருக்கும். அண்ட் போலியோ இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஓரல் டிரான்ஸ்மிஷன் அண்ட் ஃபீக்கல் டிரான்ஸ்மிஷனில் தான் டிரான்ஸ்மிட் ஆகும். ஓகேங்களா. ஸோ த வேக்சினேஷன் எப்படி பண்ணுவாங்க, இன்ஆக்டிவேட்டட் போலியோ வேக்சின் இருக்கும், ஓரல் போலியோ வேக்சினும் இருக்கும். ஸோ பல்ஸ் போலியோ ப்ரோக்ராம்னு சொல்லி 1995 நம்ம சின்ன குழந்தைன்னு அந்த பல்ஸ் ட்ராப்ஸ் கொடுத்துட்டு இது பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்,
World Health Organization declared country polio free in 2014. Next, icebreaker missile. இது ஏன் நியூஸ்ல இருந்தது? இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வந்து இஸ்ரேலோட ஏர் லான்ச்டு க்ரூஸ் மிசைல் ஐஸ் பிரேக்கர் மிசைல்னு அக்வைர் பண்ணணும், அக்விசேஷன்னு பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொல்லி நியூஸ்ல இருந்தது. ஸோ லெட் அஸ் நோ அபவுட் திஸ் மிசைல். இது யார் டெவலப் பண்ணாங்க? இஸ்ரேல் ரஃபேல் அட்வான்ஸ் டிஃபென்ஸ் சிஸ்டம் ஃபார் ப்ரெசிஷன் ஸ்ட்ரைக். இஸ்ரேல் டெவலப் பண்ணாங்க. இது லாங் ரேஞ்ச் அட்டானமஸ் ப்ரெசிஷன் கைடட் அக்யூரேட்டாக இருக்கும் அண்ட் மல்டி பிளாட்ஃபார்ம் யூஸ்க்கு சூட்டபிள். அண்ட் 300 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் நம்ம டார்கெட் ஸ்ட்ரைக் பண்ணலாம் அண்ட் டீப் ஸ்ட்ரைக் பண்ணலாம். அண்ட் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா சப்சோனிக், ஹை சப்சோனிக் ஸ்பீட், பேலன்சிங் ரேஞ்ச் அண்ட் ஆல்சோ ஸ்டெல்த். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அது லென்த், வெயிட், பிளாட்ஃபார்ம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இட் கேன் பி லான்ச் ஃப்ரம் ஃபைட்டர் ஜெட்ஸ், ஹெலிகாப்டர்ஸ், ஷிப்ஸ், கிரவுண்ட் வெஹிக்கல்ஸ், எதுனந்து வேணாலும் இந்த மிசைல் வந்து நம்ம லான்ச் பண்ணலாம். அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கேப்பபிலிட்டி வச்சு அந்த டார்கெட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுறது, இது பண்ணுறது எல்லாம் பண்ணுறாங்க. அண்ட் திஸ் லைக் ரேடார் டிடெக்ஷன் எவைட் பண்ணி ஸ்டெல்த் ஃபீச்சர் இருக்குது. அண்ட் ஆல்சோ எலக்ட்ரோ ஆப்டிக்கல் சீக்கர் இருக்குது. ஸோ என்ன வெதரில் இருந்தாலும் பர்ஃபெக்டாக டார்கெட் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? So all these things you should be knowing. Subsonic, supersonic, so types of missiles based on speed வந்து உங்களுக்கு தெரியும். So உங்களுக்கு வந்து below the speed of sound in the subsonic. And then between faster than sound இருக்கும்போது supersonic. Travel faster than 5 times of the speed of sound and சொல்லும்போது hypersonic. Between 1 Mach to 5 Mach இருக்கும்போது supersonic. 5 Machக்கு மேலே, that is 5 times of speed of soundக்கு மேலே இருந்தால் hypersonic. அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க for each one. ஓகேங்களா? So this is the what. Now let's go for a quick revision. So first is இங்க நீங்க பார்த்துக்கணும், AMCAன்னு சொன்னா அட்வான்ஸ்ட் மீடியம் காம்பேக்ட் ஏர்கிராஃப்ட். எதுக்கு? லாங் டேர்ம்ல இந்தியன் ஏர்ஃபோர்ஸுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இது இருக்க போகுது. அண்ட் ஆல்சோ இண்டிஜீனியஸ் இதில் நம்ம வந்து நிறைய நம்ம ஆத்மநிர்பார் பாரத்ன்னு பேசும்போது டிஃபென்ஸ் டெக்னாலஜியில் இது இண்டிஜினைசேஷனுக்கு ஒரு மாடலாக இருக்க போகுது. ஹால் அண்ட் அதர் ப்ரைவேட் பிளேயர்ஸ் மேனுஃபேக்சரிங் சப்போர்ட் பண்ணாங்க. இது டெவலப் பண்ணது வந்து ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் ஏஜென்சி அண்டர் DRDO. ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப ப்ரெசிஷனாக இது பண்ணி ஏர்ஃபோர்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. அண்ட் இது நம்ம அச்சீவ் பண்ணோம்னா US, ரஷ்யா, சைனா அந்த இதில் வில் பி ஜாயினிங் தட் எலைட் குரூப் அண்ட் சொல்லி பண்ணியிருக்கோம். ஸோ திஸ் வில் பி டூயிங் தட். will be joining them ன்னு சொல்றாங்க. லைசோசோமல் ஸ்டோரேஜ் டிசார்டர் என்னன்னா, ஸோ செல் வேஸ்ட்னு பிரேக் டவுன் பண்றது அந்த லைசோசோமோட ரோலாக இருக்கு. என்சைம் டெஃபிஷியன்சினால இந்த சுகர்ஸ், ஃபேட்ஸ் அண்ட் அதர் சப்ஸ்டன்சஸ் பிரேக் டவுன் ஆகாமல் இருக்கும்போது அந்த ஆர்கான்ஸ்ல அப்படியே அக்யூமுலேட் ஆயிரும். ஸோ தட் வில் ரிசல்ட் இன் தி டேமேஜ் ஆஃப் தி ஆர்கன். அதுதான் இங்கே லைசோசோமல் ஸ்டோரேஜ் டிசார்டராக சொல்லிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் ப்ரீ எக்லாம்ஷியான்னு சொல்லும்போது பிளட் ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகும்போது ப்ரோட்டீன் இன் யூரின் வந்து ஜாஸ்தி ஆகும்போது, இது ஜென்ரலி ப்ரெக்னன்சி 20 வீக்ஸ்க்கு அப்புறம் வந்து டெவலப் ஆகும். இது அப்படியே ட்ரீட் பண்ணாமல் விட்டுட்டோம்னா பேபி ஆஸ் வெல் ஆஸ் மதருக்கு இது வந்து திஸ் மே பி லைக் எ த்ரெட் டு தி லைஃப் இட் செல்ஃப். நெக்ஸ்ட் நேஷனல் போலியோ சர்வேலன்ஸ் ப்ரோக்ராம். ஸோ WHO, மினிஸ்டர் ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் சேர்ந்து நம்ம போலியோன்னு எராடிகேட் பண்ணணும்னா சர்வேலன்ஸ் வந்து இன்வெஸ்டிகேஷன் வந்து நல்லா இருக்கணும்னு சொல்லி 1995 வந்து பல்ஸ் போலியோ ப்ரோக்ராம் எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் they are doing. Next icebreaker மிசைல்னு சொல்றது இஸ்ரேல்து. ஸோ அது வந்து ரொம்ப இதுவாக இருக்குது. தட் இஸ் ப்ரெசிஷனாக இருக்கட்டும், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், ஸ்பீடாக இருக்கட்டும், கேன் பி லான்ச்டு ஃப்ரம் ஷிப், ஹெலிகாப்டர், கிரவுண்ட் வெஹிக்கல், எனி திங் அண்ட் ஆல் வெதர் கேப்பபிலிட்டி இருக்குது. ஸோ அதனால நம்ம இதை அக்வைர் பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கோம். ஸோ திஸ் இஸ் அபவுட் ஐஸ் பிரேக் அண்ட் ஸ்பீடு வச்சு எப்படி மிசைல்ஸ் வந்து கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க அண்ட் வாட் ஆர் தி எக்ஸாம்பிள்ஸ் இங்கே பார்க்குறோம். ஓகேங்களா? ஸோ ஆஸ்பிரன்ஸ், தேங்க்யூ. இது வந்து என்ன நடக்குது, எப்படி நடக்குது, வாட் இஸ் தட், இது அட்லீஸ்ட் தெரிய வைக்கிறது தான் இந்த வீடியோட மெயின் இன்டென்ஷன். இப்படியே இந்த இன்ஃபர்மேஷன் வச்சே கூட நீங்கள் டைரெக்டாக ப்ரிலிம்ஸில் ஆன்சர் பண்ணலாம், மெயின்ஸ்லேயும் பாயிண்ட்ஸ் ஹைலைட் பண்ணலாம். ஓகேங்களா? அண்ட் அதுக்கு மீறி நீங்கள் இது பார்த்துட்டு ப்ரிடிக்ஷன் அப்படியே பார்க்கும்போது that will definitely make a big difference in your current affairs preparation. So make best use of this initiative. Thank you. Have a nice day. All the very best.